இந்தா ஊசி போன சுண்டல். அட வந்து வந்து வாங்கிக்கோங்க மெண்டல். நீங்க வாங்கி தின்னா வயித்தால தாப்புடுங்கும். ஆனா எனக்கு மட்டும் காசு நிறைய கிடைக்கும். இந்தா ஊசி போன சுண்டல். அட வந்து வந்து வாங்கிக்கோங்க மெண்டல். ஐயோ, ஊசி போன சுண்டல், நான் பாட்டு பாடி கிடந்தேன். இந்த மாதிரி எல்லாம் வாய விட்டா ஊர் சனங்க வந்து முத்து முத்துன்னு முத்தி போடுவாருங்களே. அப்பாடா, எப்படியோ கோயில்ல மீந்து போன சுண்டல்லாம் வாங்கிக்கின்னு வந்தாச்சு. இந்த ஊசி போன சுண்டலை எப்படி வித்து காசாக்குறது தான் ஒண்ணு புரியல. நம்மளுக்கே என்ன இந்த ஊர்ல 2 3 அடிமைங்க சிக்காமலா போயிட போகுது. எப்படியாவது யார் தலையினா கட்டி வித்து புடுவோம். வாங்கம்மா வாங்க, வாங்கக்கா வாங்க. சூடான சுண்டல், சுவையான சுண்டல், வந்து சாப்பிடுங்க. சத்தான சுண்டல், உடல் நலத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான சுண்டல். என்னடி சின்ன பொண்ணு, என்ன சத்தான பொருளே? ஏக்கோ சரோஜாக்கா, வாங்கக்கா வந்து சுண்டல் சாப்பிடுங்க. என்ன சுண்டலா? சுண்டல் வச்சு வித்துட்டு கிடக்க, இது என்ன உடம்புக்கு சத்து? ஏக்கோ, என்ன நீங்க சுண்டலை பத்தி இப்படி கேட்டுறீங்க? சுண்டல்ல எவ்வளவு மகிமான விஷயம் இருக்குது தெரியுமா? அது என்ன மகிமான விஷயமோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா சுண்டலை சாட்டா என்ன நடக்கும்னு சொல்லு. ஏக்கோ, இப்ப நீங்க இந்த சுண்டலை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நீல கலர்ல முடி இருக்குல்ல, இது எல்லாமே கருப்பாயிடும். நீ என்ன சொல்ற சின்ன பொண்ணு? ஆமா, இந்த சுண்டல்ல அவ்வளோ மகிமை இருக்குது. இந்த சுண்டலை மட்டும் நீங்க ஒண்ணு வாயில போட்டீங்க, உங்களுக்கு உடம்புல இருக்கிற பிரச்சனையெல்லாம் தூக்கி போட்டு போன மாதிரி ஓடி போடு பாத்துக்கோங்க. பொய்யெல்லாம் சொல்லாத சின்ன பொண்ணு. உடம்பு சரியா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஒரு மாத்திரை போட்டா சரியாயிடும். ஒரு சுண்டல் போட்டாலும் உடம்புல இருக்கிற பிரச்சனை சரியாயினா எப்படி சொல்லு? ஏக்கோ, அதுதான் இந்த சுண்டல் இருக்கிற மருத்துவ குணமே. இது ஒண்ணும் சாதாரண சுண்டல் கிடையாது, கோயில்ல இருந்து எடுத்துட்டு வந்த சுண்டல். என்ன சொல்ற? கோயில்ல இருந்து எடுத்துட்டு வந்தியா? கோயில்ல இருந்து நான் சொன்னேன், கோயில்ல இல்லக்கா, கோயம்புத்தூர்ல இருந்து எடுத்துட்டு வந்த சொன்னேன். ஏய் சின்ன பொண்ணு, பொய் சொல்லாத. என் காது நல்லா கேக்கும். நீ கோயில்ல இருந்தா எடுத்துட்டு வந்தேன்னு சொன்னேன். ஏக்கோ, நான் எங்க கோயில்ல இருந்து எடுத்துட்டு வரேன்னு சொன்னேன், கோயம்புத்தூர்ல இருந்தா எடுத்துட்டு வரேன்னு சொன்னேன். உங்க காதுல தான் மாத்தி விழுந்துருச்சு போல. ஒரு சுண்டல் எடுத்து சாப்பிடுங்க, காதுல இருக்கிற எல்லாமே சரியா போடும். அடிப்பாவி, என் காதையை குறை சொல்ற நீ? நான் என்ன காது கேட்காத செவிடா நானு? என்னடி விஷயம்? என்ன 2 பேர் நின்னு பேசிட்டு கிடக்கீங்க? ஏக்கோ புஷ்பாக்கா, ஓடியாங்க ஓடியாங்க, வந்து சுண்டல் சாப்பிடுங்க, ஓடியாங்க. என்ன சுண்டலா? நீ சுண்டல்னு சொல்லும்போது தான் எனக்கு ஒரு ஞாபகம் வருது. என்னக்கா விஷயம்? சுண்டல்னு சொன்னா ஞாபகம் வர்றது எதனா பிளாஷ்பேக்கா இருக்குமோ? பிளாஷ்பேக் இல்ல கிளாஸ்பேக் இல்ல, கோயில்ல கடந்த சுண்டல்லாம் நைட்டோட நைட்டா குண்டானோட யாரையும் தூக்கி போயிட்டு இருக்கிறாளுவ. என்னக்கா சொல்றீங்க? கோயில்ல கடந்த சுண்டல காணாமா? அடி ஆமாடி சரோஜா, நேத்து நைட்டு சுண்டல் எல்லாம் கோயில்ல எல்லாம் கொடுத்துட்டு மீதி சுண்டலை எடுத்து வச்சிருக்காங்க. அத குண்டானோட யாரையும் தூக்கி போயிட்டு இருக்காங்க போல. ஓ அப்படியா கதை? இது யாரு தூக்கி போனாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும்க்கா. ஐயோ, நீலமண்ட நீலாம்பரி கண்டுபிடிச்சிருவாளோ? அடியே சின்ன பொண்ணு, இதெல்லாம் உன் மேலதான். எனக்கு என்னமோ உன் மேலதான் சந்தேகமா இருக்குது. ஆமா சரோஜாக்கா, ஆமா, எனக்கு வேற வேலையே இல்ல பாரு. நான் தான் நைட்டோட நைட்டா குண்டானோட தூக்கின்னு ஓடி அந்த பாரு. நீங்க வந்து என்ன சொல்லுங்க? ஆமாண்டி, நீ தாண்டி குண்டானோட தூக்கின்னு ஓடியாந்துருப்ப. எனக்கு என்னமோ உன் மேல தாண்டி சந்தேகமா இருக்குது. நீ தானே சொல்லி வித்த கோயில்ல இருந்து எடுத்தாந்தன்னு. சரோஜா, சின்ன பொண்ணை பத்தி நம்மளுக்கு தெரியாதா? அவெல்லாம் அந்த மாதிரி வேலை பண்ணிருக்க மாட்டா. ஏக்கா நீங்க சும்மா கடங்க. சின்ன பொண்ணு தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் சொல்லியிருப்பா. அது மட்டும் இல்ல, நான் முத கடைக்கு வந்தப்ப இவ என்ன தெரியுமா சொன்னா? என்ன எல்லாரும் இங்க கும்பலா நின்னு பேசிட்டு கிடக்கீங்க? அங்க ஊரே 2ஆ போயின்னு கிடக்கு. வாடி வசந்தி, நீ ஒரு ஆள் இல்லாததான் இங்க குறைய கடந்துச்சு. நீயும் வந்துட்டியா? என்னடி சொல்ற? அங்க ஊரு 2ஆ போயின்னு கிடக்கா? புஷ்பாக்கா, இவ தான் நான் வந்த உடனே கோயில்ல இருந்து எடுத்தாந்த சுண்டல்னு சொல்லிட்டு வித்துட்டு கிடந்தா. ஆமா சரோஜாக்கா, இது நல்லா இருக்குது. கதை கோயம்புத்தூருக்கு கோவிலுக்கும் டிஃபரெண்டே தெரியல. டிஃபரெண்ட் ஏண்டி அது டிஃபரெண்ட் இல்ல, டிஃபரன்ஸ். அட போங்கக்கா, அது எந்த ரென்ஸோ. நான் நேத்து கோயம்புத்தூருக்கு போய் தேடாத கடை தேடி கருப்பு சுண்டல் தேடி தேடி புடிச்சு வாங்கிட்டு வந்தேன். உங்களுக்காக சுத்தமான சுண்டல் அங்க இருந்து கஷ்டப்பட்டு தூக்கியாந்து வித்துட்டு கிடக்க. இவ என்னடானா வாய்க்கு வந்தபடியெல்லாம் இப்படி பேசிட்டு கிடக்கா. ஏண்டி ஏண்டி பொய் சொல்லாதடி. அதுக்கப்புறமா அந்த ஆத்தா வந்து உன் வாயிலே குத்து குத்து குத்துன்னு குத்தி புடுவா பாத்துக்க. ஏக்கோ வாங்கக்கா, இவ இப்படிதான் பேசிட்டு கிடப்பா. நீங்க வாங்க, நம்ம போய் ஊர்ல 4 பேர்த்து சொல்லி பஞ்சாயத்துல இதுமே நிக்க வைப்போம். வாடி என் வெத்தல கொண்டு இசுக்கே, எங்க போற மாதிரியாத்தான் என் மேல வந்து ஏறாத்தாண்டுல கதையால இருக்குது இது. ஏண்டி அது ஒரு ஊசி பொண்ணு சுண்டலடி, அதுக்கெல்லாம பஞ்சாயத்துல கூட்டி போய் நிக்க வைக்கிறது? அதை யார் எட்டும் போனாங்கன்னு சொல்லிட்டு தான் தேடிட்டு கிடந்தாங்க. ஏக்கோ அப்ப அது ஊசி பொண்ணு சுண்டலா? அடியே சின்ன பொண்ணு, ஊசி பொண்ணு சுண்டல கோயில்ல கடந்து வாரியாந்துதான் வித்துட்டு கிடைக்கியா நீ? ஏக்கோ சும்மா சும்மா இந்த மாதிரி சொல்லிட்டு கிடக்காதீங்க. அதுக்கப்புறம் எனக்கு கோவங்கவும் வந்து போட்டு சொல்லிட்டேன். ஏண்டி சரோஜா விடிடி, அவதான் சொல்லிட்டு கிடக்கால கோயம்புத்தூர்ல இருந்து வாங்கி அந்த வித்துட்டு கடந்துன்னு. வேற யாரா தூக்கி போயிருப்பாங்க விடு. அது எப்படிக்கா இவள நம்ம சும்மா விடுறது? கையும் களவுமா மாட்டி இருக்கா. இவள நம்ம மாட்டி விடலனா நம்ம மேலதான் தப்பு. ஏண்டி நீலமண்ட நீலாம்பரி, வேணும்னா இதுல ஒரு சுண்டல் பொட்டலத்தை வாங்கி தின்னு பாரு. ஊசி பண்ண சுண்டலா ஊசாத சுண்டலான்னு தெரியும். சின்ன பொண்ணே, ஊசி பொண்ண சுண்டல குட்டி என்ன ஏமாத்த பாக்குறியா? அதுக்கு தான் சொல்றேன், ஒரு சுண்டல பாக்கெட்டை வாங்கி தின்னு பாரு. தின்னு பார்த்துட்டு தெரியும் யார் சொல்றது உண்மை பொய்ன்னு சொல்லிட்டு. அப்படின்னா சரி, ஒரு சுண்டல் பாக்கெட்டை கொடு. எக்கோ இன்னைக்கு அவ யாருன்னு நம்ம கண்டுபிடிப்போம். இன்னையோட அவ கடையை தூக்கி காலி பண்ணிட வேண்டியதான். சரோஜாக்கா, ஓசுல சுண்டல் வாங்கி தின்னுட்டு இருக்கா. இம்மா பாடுபட்டீங்க. அடியே வசந்தி, உனக்கு என்ன தெரியும்? ஊசி பொண்ண சுண்டலை கொடுத்து நம்மள ஏமாத்த பாக்குறாவ. அடியே சின்ன பொண்ணு, குடுடி குடு, நல்லா பிரசான சுண்டலா பார்த்து குடு. உனக்கு ஃப்ரெஷ்ஷான சுண்டல்னா ஃப்ரிட்ஜ்ல இருந்தா வச்சு கொடுக்கணும். நான் செய்யறது சூடான சுண்டல், சுவையான சுண்டல். இந்த இதை தின்னு பாரு. அப்பாடா, இவ்வளவு நேரம் பேசுறதுக்கு ஒரு சுண்டல் போட்டுல லாபம். ஏண்டி இதை நான் டேஸ்ட் பண்ணதான் வாங்கியிருக்கேன். இதுக்கெல்லாம் நீ காசு போட்டு கேட்காத. ஆமா, அதுக்காக தானே இவ்வளவு நேரம் நின்னு பேசிருக்காதுங்க. ஓசியில வாங்கி தின்னுங்க, தின்னு தீத்துக்குங்க.
ஏண்டி சுண்டலே நல்லா இல்ல பாத்தியா? ஊசடிச்ச சுண்டல் தான் இது, நல்லாவே இல்ல, நூலு நூலா வருது வாயை திறந்தாலே. சரோஜாக்கா நீங்க இவ்வளவு நேரம் பேசிருக்காதீங்க, சும்மா இருந்தா இந்த மாதிரி என் சுண்டல ஊசி பண்ண சுண்டல் கீசி பண்ண சுண்டல்னு சொல்லாதீங்க. ஏண்டி என்ன தாண்டி ஆச்சு உனக்கு? சுண்டல் என்ன நல்லா இல்லையா? ஏக்கோ சுண்டல் நல்லாவே இல்லக்கா, சுத்தமா நல்லாவே இல்ல, அப்படியே ஊசி பண்ண நாத்தம் கப்பு கப்புன்னு அடிக்குது. நீங்க வேணா தீன்னு பாருங்க, ஏதா ஒண்ணு கூட சாப்பிட்டு பாப்போம். அச்சோ இதை நான் ரொம்ப எச்ச பண்ணிட்டேனே, வாய்க்குள்ள விட்டு விட்டு நான் கையை வச்சு எடுத்து சாப்பிட்டுட்டேன். நீங்க வேணா சின்ன பொண்ணுகிட்ட இன்னொரு பொட்டல வாங்கிக்கோங்களேன். அது சரிதான். இவளுங்களால ஊசி பண்ண சுண்டல்னு கண்டுபிடிக்கவே முடியாது. ஏன்னா நான் திரும்பவும் மஞ்சள் தூள் எல்லாம் கொட்டி நல்லா கழுவி திரும்ப தானே அவிச்சு எடுத்துன்னு வந்திருக்கிறேன். இந்த சின்ன பொண்ணு சரோஜா ஊசி பண்ண சுண்டல்னு சொல்றேன். ஏக்கோ நான் ஏன் போய் சொல்ல போறேன், இந்தாங்க நீங்க வேணா இன்னொரு பொட்டல சாப்பிட்டு பாருங்க, எப்படி இருக்குதுன்னு பாத்துட்டு சொல்லுங்க. ஏய் கொண்டாடி சாப்பிட்டு பாப்போம், எப்படி இருக்குதுன்னு நான் பார்த்து சொல்றேன். ஏக்கோ ஆனா ஒரு கண்டிஷன், இந்த வாங்குறங்க இந்த பொட்டலத்துக்கெல்லாம் காசு கொடுத்து போன்னு சொல்லிட்டேன் நானு. சரிடி, குடுக்காம எங்க ஓடி போட போற சொல்லு. சின்ன பொண்ணு அப்படின்னா எனக்கு ஒரு பொட்டலம் கொடு, நானும் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்றேன். ஏடி வசந்தி, நீங்க வாங்குறது பெருசு கிடையாது, நீங்க எத்தனை பொட்டல வாங்குனீங்களோ அதுக்கெல்லாம் சேர்த்து காசு கொடுத்து போன்னு சொல்லிட்டேன். காசு தானே, கொடுத்துக்கலாம் சாப்பிட்டுட்டே சொல்றோம். அப்படின்னா இந்த சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க. என்ன புஷ்பாக்கா சாப்பிட்டு பாத்தீங்களா சுண்டலி எப்படி இருக்குது? ஊசி போன மாதிரி இருக்குதா இல்ல நல்லா இருக்குதா? ஏண்டி வசந்தி உனக்கு எப்படி இருக்கு சுண்டல்? நான் சாப்பிடும்போது நல்லா தாங்க இருக்கு. ஏக்கோ நான் சாப்பிட்டு பார்க்கும்போது நல்லா தாங்க இருக்குது. ஏண்டி வசந்தி ஏண்டி போய் சொல்ற? சின்ன பொண்ணை பார்த்து எதனா உனக்கு பயமா என்ன? எல்லாம் மென்னு சாப்பிட்டு பாரு, ஒரே ஊசநாத்தம் தான் அடிக்குது. ஏக்கோ என்ன அங்க குரூப்பா ஒரே மீட்டிங் போட்டு பேசிட்டு கிடக்கீங்க, இங்க பார்த்து சொல்லுங்க. ஏக்கோ எனக்கு லைட்டா ஊச ஸ்மெல் வர மாதிரி தான் கிடக்கு. ஏண்டி சாப்பிட்டு பார்க்கும்போது அப்படியே எதுவும் தெரியலையேடி, நல்லா தானடி கிடக்கு. ஏக்கோ நல்லா இருக்குதுன்னா அவகிட்ட துட்டு எடுத்து கொடுங்க, ஒரு பொட்டலம் எம்புட்டு சொல்றால தெரியல. ஏக்கோ என் கையில சுத்தமா காசே இல்ல, ஒரு பொட்டலத்துக்கு கேட்டானா என்கிட்ட ஒண்ணுமே கிடையாது பாத்துக்கோங்க அவ, அதனால போய் சொல்ற போறியாடி. ஏக்கோ நாங்க 2 பேரும் காசே கொடுக்கல, சுண்டல் நல்லாவே இல்லன்னு சொல்லிட்டு நாங்க காசு கொடுக்க மாட்டோம், நீ வேணா கொடுத்துக்கோ. ஏண்டி இது என்னடி இது? நான் சாப்பிட்டு பார்க்கும்போது லைட்டா ஒரு மாதிரி ஊச நாத்த அடிக்கிற மாதிரியே இருக்குது. அடிக்குங்க அடிக்கும், ஏன்னா வாங்க இந்த 3 பொட்டலம் இல்ல உங்களுக்கு ஊச நாத்தம் கீச நாத்தம் எல்லாம் அடிச்சுக்கிட்டு தான் கிடக்கும். இருங்க இந்த வழி யாருன்னா வராம கிராமல போயிடுவாங்க, அவங்க கிட்ட கொடுத்து டெஸ்ட் பண்ணிக்கிற டெஸ்ட் அப்புறமா இருக்கு உங்களுக்கு. நீங்க வாங்கின 3 பொட்டலத்துக்கு காசும் எடுத்து வச்சுட்டு தான் இந்த இடத்த விட்டு போகணும். பிறர் ஆசைக்கும் தேவைக்கும் வசதிக்கும் வாழ்வுக்கும் ஊரார் கால் பீடிப்பார். ஒரு ஈனம் இல்லை ஒரு மானம் இல்லை, அவர் எப்போதும் கால் பீடிப்பார். எதிர்காலம் வரும் என் கடமை வரும், இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை முடிப்பேன். உங்களுக்கெல்லாம் இவரு தான் கரெக்டா இருப்பாரு, பேசாத இவர் கூட்டு கேட்டுப்படுவோம். அண்ணாச்சி அண்ணாச்சி கொஞ்சம் நில்லுங்க. என்னம்மா சின்ன பொண்ணு கூப்பிட்டியா? அண்ணாச்சி இந்த பக்கம் கொஞ்சம் இங்க வந்துட்டு போங்க. சொல்லுமா சின்ன பொண்ணு, என்ன இங்க கும்பலா நின்னுட்டு கிடக்கீங்க? அண்ணாச்சி நான் இங்க காலையில இருந்து சுண்டல் வித்துட்டு கிடக்கேன். இவங்க 3 பேரும் என்னோட சுண்டலை வாங்கி தின்னுட்டு நல்லா இல்ல ஊசடிக்குது பழைய சுண்டல் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு காசு கொடுக்க ஏமாத்துறாங்க அண்ணாச்சி. அப்படியா? நம்ம ஊர்ல இப்படி ஒரு அநியாயமா? நான் கேட்காம விட மாட்டேனே. அவர் மாட்டி எங்கேயே பாடிக்கின்னு ஓடினாரு, இவரையே கூட்டு நிக்க வச்சிருக்கான்னு தெரியலையே. அதுக்குதான் அண்ணாச்சி நான் உங்களை கூப்பிட்டேன். இந்தாங்க ஒரு பொட்டல சுண்டல், இதை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க. என்னைக்கும் நான் உண்மைக்கு மட்டும்தான் குரல் கொடுப்பேன், உண்மையை மட்டும்தான் பேசுவேன், உண்மையை மட்டும்தான் திங்குவேன். என்ன உண்மையை திங்குவாரா? அண்ணாச்சி இது சுண்டல் உண்மை கிடையாது திங்கறதுக்கு, சுண்டலை தின்னுட்டு சொல்லுங்க. ஏண்டி நம்ம கிட்ட காசு இல்ல நல்லா இல்லன்னு சொல்லி போட்டோம், இவர் என்னடி வந்து நின்று கிடக்காரு துணு போட்டு நல்லா இருக்குது இல்லா இருக்குதுன்னு சொல்லி போட்டாருன்னா நம்ம நிலைமை என்ன வருது? அதுக்கெல்லாம் நீங்க பயந்துட்டு கிடக்காதீங்க, அதுக்கெல்லாம் பார்த்தா சரி வருமா? அப்புறம் எப்படி நம்ம சாப்பிட முடியும்? பயப்படாத இருங்க பாத்துக்கலாம். அண்ணாச்சி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க. சின்ன பொண்ணு நீயா செஞ்ச இந்த சுண்டலு? இந்த மாதிரி சுண்டல நான் சாப்பிட்டதே கிடையாது பாத்துக்கோ. என்னன்னாச்சு என்னாச்சுன்னு சொல்லுங்க. சின்ன பொண்ணு அவ்வளவு அருமையா இருக்குது அந்த சுண்டலு, சாப்பிடும் போது அது பாட்டுக்கு தொண்டையில நழுவிக்கின்னு ஓடுது பாத்துக்கோ. சாப்பிட்டுக்குனே கிடக்கலாம் போல இருக்குது, ருசியா இருக்குது, சுவையா இருக்குது. அப்போ சுண்டல் எல்லாம் வாங்கி தின்னுட்டு ஏமாத்தலான்னு பாத்தீங்க 3 பேரும். ஐயோ குக்கு மண்டை கண்டுபிடிச்சிட்டாலே, நம்ம போட்ட பிளான் எல்லாம் வேஸ்டா போச்சு. என்ன ஒழுங்கா நல்லா மென்னு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க. நாங்க சாப்பிடும்போது எங்க யாருக்குமே நல்லாவே இல்ல, ஒரே ஊசநாத்தம் தான் அடிச்சுது. அப்படியெல்லாம் எந்த நாத்தமும் அடிக்கலமா, சூப்பரா இருக்குது. இந்த மாதிரி ஒரு சுண்டலை நான் இது வரைக்கும் சாப்பிட்டதே கிடையாது, நாக்குலயே டேஸ்ட் ஒட்டுக்குச்சு. என்ன நீங்க கிளம்புங்க, இவங்க 3 பேரையும் நான் பாத்துக்கிறேன். சரிம்மா சின்ன பொண்ணு, அடிக்கடி இந்த மாதிரி சுண்டல் கொண்டாந்தலாம் வி, அப்பதான் இந்த மாதிரி சுண்டல்லாம் நான் நல்லா சாப்பிட முடியும். என்ன 3 பேரும் நல்லா கேட்டீங்களா? அம்மா எங்க அந்த கத்திரிக்காய் மண்டை, அதை இப்படி கூட்டு முன்னாடி நிக்க விடு. என்னடி சின்ன பொண்ணு கூப்பிட்டியா? கூப்பிட்டேன். உங்க 3 பேருக்கு மட்டும் நான் செஞ்ச சுண்டல் நல்லா இல்ல, நாத்தடிக்குது, ஊசடிச்சு போய் கிடக்குது. மத்தவங்க சாப்பிடறதுக்கு ஏன் ருசியா இருக்குது? ஏண்டி அவங்களுக்கு நாக்கு செத்து போய் கிடக்குண்டி, அதான் அவங்களுக்கு அந்த மாதிரி தெரியுது, எங்க நாக்கெல்லாம் அந்த மாதிரியா? அப்படியா? யாருக்கு நாக்கு செத்து போய் கிடக்குறதுக்கு சாவலன்னு பாப்போம். முதல்ல மரியாதையா 3 பேர் துண்ணு சுண்டலுக்கு காசு எடுத்து வைங்க. சின்ன பொண்ணே காசு எதுவும் எடுத்துட்டு வரலடி. காசு எடுத்துட்டு வராத சுண்டல் வாங்க தின்ன வந்துக்கிறீங்களா? மரியாதையா காசை கொடுத்துட்டு போங்க, இல்லைன்னா கிளம்புங்க, பஞ்சாயத்துல கூட்டு போய் நிக்க வைக்கிறவங்கள. ஐயோ அக்கா எனக்கு ஒரே மயக்கமா வருது. இந்த நடிப்பெல்லாம் நடிக்காதீங்க, மரியாதையா துட்டை எடுத்து வைங்க, அப்பதான் விடுவேன் உங்களை. அக்கா எனக்கு
ரொம்ப மயக்கமா இருக்குதுக்கா. அடடே வசந்தி நல்லா டிராமா போட்டுட்டா போல. இதுல நாமளும் போய் கலந்துக்குவோம். ஏக்கா ஏக்கா பிடிங்க வசந்தி கீழே விடறா. வசந்தி என்னாச்சு உனக்கு? ஏந்திரி வசந்தி ஏந்திரி. அடி பாவீங்களா, சுண்டல 3 பேரும் ஏமாத்தி திங்கிட்டு காசை கேட்டா மயக்கம் வந்த மாதிரி ஆக்டிங்கா காட்டுறீங்க. ஐயோ வசந்தி என்ன மயக்கம் போட்டு ஊந்துட்டாலே. வா சரோஜா ஹாஸ்பிட்டலுக்கு ஏத்திக்கின்னு ஓடுவோம். அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீங்க 3 பேரும் காசு கொடுத்தா தான் பாடி வெளியே விடுவேன். அடி பாவி பாடினே முடிவு பண்ணிட்டியா? அவ சாவ கிடக்குறா. இப்ப போய் காசு கேட்டா எப்படி? ஏக்கா தூக்குங்க அவளை ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கின்னு ஓடுவோம். அடி பாவீங்களா, நல்லா ஏமாத்திட்டு நாமத்தை போட்டு கிளம்பிட்டாளுவ. ஹாய் மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே கூட இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஹாய் சசிகலா, ஹாய் ராஜசாந்தி, ஹாய் மஹிஷாலினி, ஹாய் கவினிலவு, ஹாய் இஷானிகா. இந்த மாதிரி உங்களுக்கும் எங்க வீடியோல பேர் சொல்லணும்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல உங்க நேமே ஊரையும் கமெண்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். பாய்.